Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரைட் ஹக்கா நூடுல்ஸ். வாங்க இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறது மாதிரியும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம். அதோட உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஹக்கா நூடுல்ஸை இதில் மூழ்கிற அளவுக்கு போட்டு நல்லா ஆஃப் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் லாஸ்ட்டில் உதிரி உதிரியாக வராது, ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துறதால நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாகவே இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 2 to 3 minutes அதை வேக வச்சாச்சு. இப்போது நல்லா வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். பாருங்கள், வடிச்சுக்கிட்டோம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த எக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே 2 எக்ஸ் எடுத்திருக்கோம். எக்ஸ் நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே இந்த டிஷ்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போது ஆனியன்ஸ் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நீல நீளமாக, அது நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது இது கூடவே நம்ம க்ரீன் சில்லிஸ் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கூட ஜூலியன் கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கட்டுக்கு நேம். அந்த மாதிரி கட் பண்ணியிருக்க கேரட், கேப்சிகம், கேபேஜ் மூணுத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்று நல்லா வதங்கினோன்னு சேர்த்துட்டே வரலாம். பாருங்கள், இப்போ கேரட் வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் கேப்சிகம் போடுறோம். அது கூடவே கேபேஜும் ஜூலியன் கட்டில் பண்ணியிருக்க ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது ஃபுல்லாகவே நம்மளோட ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சொதன்னு ஆகாமல் கிறிஸ்பியாகவே வரும் நம்மளுக்கு அது வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ இது கூடவே ஒரு 2 teaspoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டால் போதும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இது ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த ஹக்கா நூடுல்ஸ்லேயும் இந்த மசாலாவோடு சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து கிளறுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கின ஹக்கா நூடுல்ஸில் அதுலேயே ஒரு பவுடர், ஹக்கா நூடுல்ஸ் பவுடர்னு இருந்துச்சு. அது நாங்கள் இதில் சேர்த்துக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வாங்குறதுல அது இல்லைன்னா பரவாயில்ல, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது அது கூடவே சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. பாருங்கள், இது மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஷ்க்கு தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் 1 minute வச்சுட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சுவையான எக் ஃப்ரைட் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.